தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பற்றி கருத்து தெரிவிக்கிறப்ப வந்து அவர் வந்து மறுவரையறை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது அப்படிங்கிற தமிழ்நாட்டு கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியின் உறுதியான நிலைப்பாட்டை அவர் ஆதரிச்சிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் வந்து அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, இட்ஸ் நாட் அ பிரின்சிபல் இஷ்யூங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைங்கிறது ஒரு பிரின்சிபலான ஒரு விஷயம். நீங்கள் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மையாக இருக்கட்டும், இன்னைக்கு ஏன் வந்து விலைவாசி உயர்வும் வேலை வாய்ப்பின்மையும் தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவில் அப்படின்னா அதுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜகவினுடைய மோசமான ஆட்சி காரணம். இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஜனநாயகம் என்பது எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுறது. அப்ப எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயத்துல தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு அந்த எண்ணிக்கை மிகப்பெரிய துரோகமும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தும் அப்படின்னா அதை வந்து மிக நிச்சயமா ஒரு கேள்வி கேட்கணும். அது வந்து இது பாசிசம் பாயாசம் மாதிரி விஷயம் கிடையாது. நீங்க ஒரு ஜார்கனா நம்ம சொல்லிட்டு போக முடியாது. அது வந்து தென் மாநில மக்களை இந்திய அரசினுடைய முடிவெடுக்கும் அதிகாரங்களிலிருந்து முழுக்க முழுக்க விலக்கி வைக்கிற ஒரு விஷயம். தென் மாநில மக்கள் நம்ம கடுமையா உழைக்கிறோம், ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டுறோம். நம்மளுடைய வரி பணத்துல நம்ம ₹1 கட்டுறோம்னா 29 பைசா தான் வந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு திருப்பி தர்றாங்க. இது வரைக்கும் வந்து 41% நமக்கு வந்து வரி வந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து 40% ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதுங்கிற மாதிரி செய்திகள் வருது. அப்படி வந்தா தமிழ்நாடு மட்டுமே 35,000 கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கும். இதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நமக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம எதிர்கட்சி வரிசையில இருந்தாலும் கடந்த நாடாளுமன்றத்தை விட இந்த நாடாளுமன்றத்தில் நாங்க ஒரு பலம் பொருந்திய வகையில இருக்கிறதுனால நிறைய விஷயங்களுக்கு நாங்க கடுமையா போராட முடியுது. ஆனா அதுவே வந்து எண்ணிக்கையே இல்ல, எண்ணிக்கை ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் சொல்றது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்களுடைய அரசியல் கட்சிகளை மட்டுமல்ல, தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநில மக்களை நீங்க வந்து ஒரு மாதிரி நம்மளுடைய அதிகாரத்திற்கான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நம்மளை வந்து வெளியில தூக்கி எறிகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து மறுபரிசீலனை செஞ்சு ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பா பேசணும்னு நான் நினைக்கிறேன்.